ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுஜா சிவா விளாக் சேனலில் இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தண்ணியில் அலம்பி ஆனியன் டொமேட்டோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், அப்புறம் நம்ம வந்துட்டு பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஸ்பைஸான பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போடுறோம். போட்ட பிறகு அது நல்லா உங்களுக்கு பிடிச்ச பிறகு வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி இப்போ நம்ம வதக்க போடுறோம். இப்போ நம்ம வந்து சோம்பு, கசகசாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா அண்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் இப்போ நம்ம வதக்கணும். இப்போது நம்ம வதக்கும் போது அது நல்லா உங்களுக்கு வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆனியன் உங்களுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மற்ற காய்கறியும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு திரும்ப நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கட்டும். வதங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா குட்டி குட்டி காய்கறிஸுமே நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ எல்லா காய்கறிகளுமே நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ் குருமாவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய்கறி வேகத்துக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கலாம். இப்போ பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம். பட்டாணி ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கூடும். இப்போ நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு. காய்கறிங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்பவுமே உங்களுக்கு வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சமையல். இப்போ நம்ம போட்டு நல்லா காய்கறியோடு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது வதக்கிறதுலே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடும். இப்படி நல்லா வெந்து வரும்போது நம்ம வந்து இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காய்கறி ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா தூள், இந்த தூள் பார்த்திங்கன்னா வீட்டிலே நாங்களே ப்ரிப்பேர் பண்ண தூள் தான், நாங்கள் கடை தூள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த தூளை போட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கிறதுனால இது சரியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா ஊற்றி இப்போ இந்த குருமா வந்து உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மசாலாவும் கொஞ்சம் அந்த குழம்புல நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, குருமா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க மசாலாவோட பச்சை வாடை போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் குழம்புல நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குருமாவுக்கு நீங்கள் தேங்காய் கொஞ்சம் நல்லா தண்ணியாக அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இறங்கும் போது லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான குருமா தயாராகிடும். இப்போ வெஜ் குருமா பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி குருமா வெஜ் காய்கறிலாம் போட்டு சமைச்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி காய்கறிஸ்லாம் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மோஸ்ட்லி நீங்கள்